வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்க்கான தமிழ் கிளாஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படிங்கிறது வந்து நம்ம சில வீடியோக்கு கொடுத்துருக்கோம். டெய்லியுமே உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் வந்துடும். இப்போ இதில் என்னன்னா இம்பார்ட்டன்ட் ஏரியா அப்படின்றப்ப இதை நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம், எது நம்ம படிச்சுட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்கிறதா என் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடியது தான். இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட்ஸாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நம்ம வந்து என்ன சொல்றது எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம எடுத்ததில் அதிகபட்சம் இந்த டாபிக்லேருந்து கேள்விகள் வந்திருக்கு. அதனால இம்பார்ட்டன்ட் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம். காற்றை பற்றி நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அதனுடைய உலகங்களுடைய வினை, இதெல்லாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். பட் இது வந்து தமிழில் காற்றை பற்றி அந்த காற்றுன்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்குது அத்தனையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதனால தமிழ்ல காற்றை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம தேடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா காற்றை பத்தி இந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள். காற்று மெல்ல, அதாவது இப்ப காற்றை பத்தி ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நம்ம போகும்பொழுது பாத்தீங்கன்னா அது மெல்ல காத்து அடிச்சுன்னா அதுக்கு பேர் தென்றல்னு பேரு. அப்படியே சுரண்டி அடிச்சு தூக்கிட்டு போச்சோம்னா அதுக்கு பேர் புயல்னு பேரு. சரிங்களா, ரைட். இது வந்து ஒரு பாயிண்ட்ஸா கொடுத்துருக்காங்க நம்ம புக்ல. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் ஐம்பூதங்களை பத்தி சொல்றாரு. தொல்காப்பியர் உலகம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு பாயிண்ட்ஸா வச்சுக்கோங்க, ஐம்பூதங்கள் அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழ்ல கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். சோ முதல்ல எந்த ஒரு நம்ம ஒரு விஷயத்தை இந்த தமிழை பத்தியோ இல்ல வேற ஏதோ ஒரு தகவலை பத்தி சொல்றோம் அப்படின்னா அது தொல்காப்பியத்தில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு நம்ம அடுத்து போவோம். நெக்ஸ்ட் பாருங்க, திருமூலம் மூச்சு அப்படிங்கிறத பத்தி இவர் பத்தி நான் சொல்றேன். திருமந்திரத்துல ஒரு மூச்சு பயிற்சி பத்தி, மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து வாழ்நிலை நீட்டிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால திருமூச்சு, திருமூலர் திருமூச்சு அப்படின்னு ஷார்ட்டா மைண்ட் வச்சுக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்து ஔவையார் என்ன சொல்லிருக்கணும், வாயுதாரணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. வாயுதாரணை அப்படிங்கிறது வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து, அந்த காற்று இந்த வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்கக்கூடிய பவர் வந்து நம்ம விடுக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று வந்து சீரான அளவுக்கு இருக்கணும். அந்த மூச்சு பயிற்சி பண்ணி நம்ம செஞ்சிருந்தோம் என்ன சொல்றது வாழ்நாள் கூடும் அப்படிங்கிறது திருமூலரும் சொல்லியிருப்பாரு, ஔவையாரும் சொல்லியிருப்பாங்க. சோ அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. காற்றுக்கு வேறு பெயர்கள் சில கொடுத்துருப்பாங்க நமக்கு எக்ஸாம்ல. அதாவது நம்ம புக்ல வந்து ஒரு சில பேர், அதாவது காற்றுக்கு வேறு காற்று, வலி, இந்தலாம் வலி, இந்தலாம் காற்றுனாலும் சரி, வலி, தென்றல், புயல், சூறாவளி அப்படின்னு தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்க வந்து வேறு வேறு பேர்கள் கொடுத்துருப்பாங்க, நம்ம செய்யல. நெக்ஸ்ட் இதுலயே இப்ப அந்த திசை கிழக்குன்னா குணக்கு, இதுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா காற்று வீசக்கூடிய திசையை வச்சு தமிழர்கள் பேர் வச்சிருந்தாங்க. கிழக்கு அப்படிங்கிறது குணக்கு அப்படிங்கிற பேர் இருக்கு அதுக்கு. சரிங்களா, கிழக்கு பக்கம் இருந்து வீசக்கூடிய அந்த காற்று வந்து கொண்டல் அப்படின்ற பேரு இருக்கு. கொண்டல், கொண்டல் மேகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. கொண்டல் காற்று இந்த இடத்துல வந்து நமக்கு மீனிங் எடுத்துக்கிறோம். மலை மேகங்களை சுமந்துட்டு வர்றதுனால மலைக்காற்று அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு அப்படிங்கிறது கொடக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மேற்கு, மேற்கு பக்கத்துல இருந்து வீசுறப்ப என்ன சொல்றோம்னா கோடை அப்படிங்கிற பேர் இருக்கு. மேற்கு பக்கத்துல இருந்து, அதாவது மேற்கு பக்கத்துல அதிகமான வலிமையான என்ன சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லான காற்று, அதுவும் வறண்ட நிலப்பகுதி. அந்த சைடுல இருந்து வரக்கூடிய அந்த காற்று வந்து ஈரம் இல்லாம வெப்ப காற்றாதான் இருக்கும். சோ அதை வந்து வெப்ப காற்றாக நம்ம சொல்லுவோம். வடக்கு பக்கம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா வாடை காற்று அப்படிங்கிற பேர் இருக்கு. வடக்கு பக்கத்துக்கு வந்து வாடை அப்படின்ற ஒரு பெயர் உண்டு வடக்கு பக்கம். இதுல என்ன அப்படின்னா வடக்கு பக்கத்துல இருந்து வீசுறப்ப வாடை காற்று ஏன் இதுக்கு பேர் சொல்றோம் அப்படின்னா இது ஒரு பேர் வடக்கு சைடுல இருந்து, அது நம்ம வந்து தென்மேற்கு பருவ காற்று அந்த இதுல நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கிறோம். ஆனா அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொன்னா பனிப்பகுதியில இருந்து வீசுறதுனால ரொம்பவும் கூலிங்கா இருக்கும். பனிப்பகுதி வீசக்கூடிய காற்று பனிக்காற்று, அதாவது ஓதை காற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த குளிர்காலத்துல ஓதை காற்று அப்படின்னு சொல்லலாம். தெற்கு பக்கம் தென்றல் காற்று, இது வந்து ஈஸியா மயில் நிற்கும். தெற்கு பக்கம் வீசக்கூடிய காற்று வந்து தென்றல் காற்று அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ இலக்கியத்துல இந்த காற்றை பத்தி என்னென்ன தகவல் கொடுத்திருக்காங்க இந்த டாபிக்ல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட். இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சிலப்பதிகாரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வண்டு, வண்டொரு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்றாங்க. வண்டு, சிலப்பு வண்டு, சிலம்பு வண்டு அப்படின்னு சொல்லிச்சுங்களேன். வண்டொரு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே பாருங்க, பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து இவர் சொல்லியிருப்பார் தூது. எதுக்கு அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துது. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துது. இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த சிற்றிலக்கியத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நந்தமிழும் தன்புரணை, நந்தமிழும் தன்புரணை நன்னதியும் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலை. நந்தமிழும் தன்புரணை நன்னதியுமே நான் வரும், செந்தமிழும் பின்னுதித்த தென்றலை அப்படின்னு தூது போக சொல்லி ஒரு பெண், ஒரு காற்று வந்து காற்று நீ தூது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அழைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. காற்று அழைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இது வந்து நமக்கு பலப்படை சொக்கநாத புலவர்கள்ல ஒரு தகவல் நம்ம பார்ப்போம். கூடவே நம்ம சினிமா பாடல் கூட ஒன்று, நதியில் வெள்ளையாடி கொடியில் தலை சிவி நடந்த இளந்தண்டலை அப்படின்னு ஒரு பாட்டு, சினிமா பாட்டையும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ காற்றுக்கு இத்தனை ஸ்பெஷல் இருக்கு.
பழங்காலத்துல கடல் கடந்து பயணங்கள் எல்லாமே, அதாவது படகுல போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நாவாய் அதுல போகும் பொழுது காற்றை மையமா வச்சு, காற்று எந்த பக்கம் வீசுதோ அதை பேஸ் பண்ணி தான் அங்க கடல்ல டிராவல் பண்ணுவாங்க. கப்பல்கள் போறக்கூடிய அந்த திசையை நிர்ணயம் பண்றது காற்று எந்த பக்கம் அடிக்குதுங்கிறத வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதைதான் இதுல வெண்ணி குயத்தார் ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அதாவது நனியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளரா. அதாவது நலி இரு முன்னீர், முன்னீர் அப்படின்னா கடல், 3 நீர் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு தொல்காப்பியத்தில் படிச்சிருப்போம். சோ முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை, என்ன மகடுன்னா பெண்கள், அதாவது பெண்கள் கடல் கடந்து செல்வது பாவம் அப்படின்ற ஒரு தகவல் தொல்காப்பியத்தில் படிச்சிருப்போம். அந்த முன்னீர் அப்படிங்கிறது நலி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில், வழிதொழில் வழி இந்தலா காற்று வழிதொழில், இந்த வார்த்தையை இந்த மைண்டில் வச்சுக்கணும். வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளர அப்படின்னு கரிகால் பெருவளர் தனம் புகழ்ந்து பாடின பாட்டுல சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் இவங்க இந்த வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த வார்த்தை குறிப்பா இங்க இந்த காற்றை பத்தி சொல்லியிருக்கிறத ஒரு தகவல் நமக்கு உண்டு. நெக்ஸ்ட் ஹிப்பாலஸ், கிரேக் அறிஞர் ஹிப்பாலஸ் படகுகாற்றோட பயனை பத்தி உலகத்துக்கு முதல் உணர்த்திருக்காங்க ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி காற்றை பயன்படுத்தி, அதுக்கு இவர் சொல்றதுக்கு முன்னாடியே காற்றை பயன்படுத்தி எப்படி கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க, நம்ம வணிகம் செஞ்சு எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம தமிழர்கள் எப்படி வெற்றி அடைஞ்சாங்கிற தகவல் இதுல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் இதுல என்ன அப்படின்னா, அந்த தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இதுல இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருங்க. எந்தெந்த மாசத்துல அப்படின்னா ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஜூன் செம வெயிலா இருக்கும் இல்லைங்களா, அந்த செப்டம்பர் அந்த பனிக்காலத்தை நோக்கி போகும்போது தென்மேற்கு பருவ காற்று இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை போகும்போது அந்த மலை மறைவு பிரதேசமா இருக்கக்கூடிய அந்த கேரளா பகுதியில் அதிகமான மழை வரும். அந்த ஜூன் டு செப்டம்பருக்குள்ள தென்மேற்கு பருவமழை அது நமக்கு அதிகம் வராது, நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு அதிகம் கிடைக்காது. மலை மறைவு இந்த பக்கம் இருக்கிற அந்த நீலகிரி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல மழை கிடைக்கும். அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவ காற்று, அந்த சைடுல இந்த 7 சீசன் சொல்லக்கூடிய 7 சகோதரி மாநிலங்கள்ல இருந்து வீசக்கூடிய அந்த காற்று தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை அதிகபட்சம் நமக்கு கிடைக்கும். இந்தியாவுக்கு தேவையான 70% மழையில தென்மேற்கு பருவ காற்றாதான் அந்த காற்று வீசும். அந்த காற்று வீசினால்தான் அந்த மலை மேகத்தை அடிச்சுட்டு மழையை நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுல ஐயூர் முடமனார் வழி புறநானூறு சொல்லிப்பார். புறநானூர்ல ஐயூர் முடமனார் காட்டை பத்தி வலிமிகின் வலி இல்லை, எந்தலா இந்த வலிமிகின் வலி இல்லை, பெயின் காற்று ஏர், இந்த ஏர் மிகின் பெயின் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரியறதுக்காக நான் இங்கிலீஷ்ல கொண்டு வந்திருக்கேன். தமிழ் கிளாஸ் இங்கிலீஷ் சார் அதில் கோச்சிக்காதீங்க, மைண்ட்ல செட் பண்றதுக்காக. வலி மிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஐயூர் ஐயோ, வலிச்சா ஐயோன்னு கத்துவோம். சோ வலினா ஐயோ, ஐயா, புரியுங்களா? ஐயூர் முறவனார். அப்ப இது நம்ம ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். வலி மிகின் அப்படி வலி மிகின் வலி மிகின் அப்படின்னா கண்டிப்பா வலிக்கு ஐயோன்னு கத்துவோம், ஐயூர் முறவனார் ஷார்ட்டா மைண்ட்ல வச்சுக்கோம். இந்த மாதிரி மதுரை இளநாங்கனார் இவர் புறநானூறு சொல்லியிருப்பாரு. கடுங்காற்று, அதாவது மணலை, கடுமையான காற்று மணலை கொண்டு சேர்க்குது அப்படிங்கிற ஒரு வேகத்தை பத்தி அதுல சொல்லியிருப்பாரு. ஒரு பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் கொடுத்து தாவரங்கள், அதாவது நம்ம காற்று என்னென்ன வேலைகள் செய்து பாருங்க. ஆக்சிஜனை கொடுக்குது, தாவரங்களை ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்ப அந்த விதைகள் ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. விதைகள் இப்ப எருக்கஞ்செடி இருக்கு அப்படின்னா அந்த பூ விடியும் பாத்தீங்கன்னா அந்த பாராசூட் மாதிரி அந்த விதைகள் இருக்கும். அந்த விதைகள் எல்லாம் பாருங்க அப்படியே காத்துல அப்படியே தூக்கிட்டு போய் போறது இந்த காத்து தான். புரியுங்களா? அந்த காத்தோட பணிகள் பாருங்க, ஆக்சிஜனை கொடுக்குது, தாவரங்களை ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, விதைகளை தூக்கிட்டு போய் பரவி நிறைய இடங்களை தூவுது. புரியுங்களா? இப்ப பல வேலைகள் காத்து தன்னுடைய வேலையில் செய்யுது, கூலியே இல்லாம இல்லைங்களா, எந்த ஒரு சம்பளமும் இல்லாம அந்த வேலையை செய்யுது. சரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது பழைய மொழிங்க. இன்னைக்கு இருக்கிற புதுமொழி என்ன தெரியுங்களா? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். காற்றாலை மூலம் மின்சாரம் எடுக்க பாருங்க, அதுவே இன்னைக்கு புதிய மொழின்னு சொல்லலாம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை மெயில் வச்சுக்காங்க. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு அதை மெயில் வச்சுக்கணும். அதுவே இந்தியாவில தமிழகத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல முதல் இடத்துல இருக்கு. அந்த காய்த்தாறு ஆரல்வாய் மொழி அந்த ஏரியால பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் காற்றாலை மூலமாக மின்சாரம் நம்ம அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, கேட் மீன்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில பால்காட் கணவை, அதாவது நிறைய வரக்கூடிய காற்று இந்த பக்கம் அடிக்கிறப்ப ஆரல்வாய் காய்த்தாறு இந்த பகுதிகளில் ஃபேன் சுத்துறப்ப கரண்ட் நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா வெயில் காலகட்டங்களில் காற்று அதிகமாக இருக்கு. ஏன்னா உயர் தாழ்வு, அதாவது அந்த இடத்துல ஒரு தாழ்வு அழுத்தம் கிடைக்கிறப்ப உயர் அழுத்தத்தின் அங்கிருந்து காற்று இந்த பக்கம் வரும் பாருங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம இப்ப சாப்பாடு இல்லாம இப்ப 5ன்னு வரும்போது பாருங்க, 5 எதுல இருக்குன்னு பாருங்க. நம்ம சாப்பாடு இல்லாம 5 நாளைக்கு உயிர் வாழலாம். அதுவே தண்ணி இல்லாம 5 நாள் உயிரோடு இருக்கலாம். ஆனா காத்து இல்லாம 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது. அப்படி 5 நிமிஷம் அடக்கி வச்சு பாருங்க, போய் சேர்ந்துடும். சோ அதனால 5 அப்படிங்கறது ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. காற்று மாசுபடுறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறையுது அப்படின்னு ஐக்கிய நாடுகளுடைய அந்த சிறுவர் நிதியம் UNICEF
சிறுவ நிதியம் சொல்லுது. அதாவது ஐக்கிய நாடு சபையோட விஷயம். காத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வளிமண்டலத்துல ட்ரோட்டோஸ்பியர், ஸ்ட்ரோட்டோஸ்பியர், அந்த மாதிரி அயனோஸ்பியர், மீசோஸ்பியர்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ், அந்த அடுக்கு இருக்கு பாருங்க, அதுல மேல் அடுக்குல இருக்கக்கூடிய ஓசோன் படலம் மூலமா, அதுவும் ஒரு காத்து தானே, O3 ஆக்சிஜன் 3 அணு கொண்டது தானே O3 ஓசோன். சோ அந்த ஓசோன் படலம் மூலமா சூரியன் கிட்ட இருந்து வெளியில வரக்கூடிய புறஊதா கதிர்களை தடுக்கக்கூடிய ஒரு அரண் மாதிரி அந்த ஓசோன் இருக்கு. பூமி ஒரு போர்வம் மாதிரி சுத்தி சூரியனுடைய அந்த கதிர், அந்த ஹீட்டை வந்து என்ன சொல்றது, அப்படியே தடுத்து நிக்குது. இதே காத்த நாம குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படிங்கிற நச்சு காத்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து குளோரோஃபுளோரோ கார்பன் வெளியே இருக்கணும், அது ஒரு வகையான காத்து தானே. காத்துன்னு வந்தா எத்தனையுமே நம்ம இருக்கணும். ஆனா அந்த குளோரோஃபுளோரோ கார்பன் ஓசோனை ஓட்ட போட்டுட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். அதனால என்ன ஆகுது, சூரியன் இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள், அந்த புறஊதா கதிர்கள் அத்தனையுமே நேரடியாக நம்மள வந்து தாக்குது. இதனால ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு உயிர் வரை அனைத்துமே என்ன சொல்றது அஃபெக்ட் ஆகுது. இது நம்ம நிறைய இந்த சயின்ஸ் கிளாஸ் நிறைய நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நடவடிக்கைகள், நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிகள் என்னன்னா, காத்துல கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, 2 பேரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது 2 பாருங்க காத்துல கலந்துருக்கும். மழை பெய்யறப்போ அது காத்தோட கலந்து அமிலமலையா தண்ணியில கரைஞ்சி நம்ம பூமிக்கு வந்து சேருது. இது ஒரு ஓசோன் சம்பந்தப்பட்ட தகவல். குளோரோஃபுளோரோ கார்பன், அமிலமலைக்கு வந்து கந்தக டை ஆக்சைடு நான் சொல்லிருப்பேன். ஜூன் 15 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடப்படுது. குளோரோஃபுளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு, அந்த ஒரு மூலக்கூறு பாருங்க 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைச்சிடும். இது எவ்வளவு கொடுமையான விஷயம். அப்ப சிதைச்சுன்னா நாளடைவில் ஓசோன்ல ஓட்டையாகி அங்கிருந்து நேரம் புறவுதற்கள் இங்க வந்து தோல் டிசீஸ், தோல் புற்றுநோய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம இந்த டைட்டில் இருந்து இவ்வளவுதான் நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.